ஒரு பக்கா மாஸ்டர் பிளானோட தான் அண்ணன் செங்கோட்டையன் வந்து தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. ஏன்னா அவர் அதிமுக விட்டு வெளியே வந்தப்ப நேரா டெல்லி போய் அமித்ஷா அவர்களையும் ஐயா மோடி அவர்களையும் தான் சந்திச்சிருக்காங்க. நேரா அதிமுக ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச்சுலாம் போச்சு. அந்த பேச்சுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா நேற்று அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காரு. ஏன்னா இது ஒரு மாஸ்டர் பிளான் தான் தெரியுது. ஏன்னா விஜய் திராவிடத்தை கையில் எடுத்திருக்கிறாருல, அதனால ஒரு மாஸ்டர் பிளானோட தான் உள்ள வந்திருக்கிறாரு. ஏன்னா தமிழக அரசியல் வரலாற்றில் அமைச்சராக இருந்தவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான். தற்கொலையை காப்பாற்ற போறாரா இல்ல இந்த தற்கொலையெல்லாம் சேர்ந்து பள்ளத்துல தள்ள போறாரா அப்படிங்கிறத 2026 தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் கருத்தியல் ரீதியாக நாங்கள் வளர்ச்சி அடிப்போம். கருத்தியலுக்கு அதை மோத தயாராகிக்கிங்க, இல்லைன்னா கத்துக்குங்க. எந்த கேள்விக்கும் விடை தெரியாம உங்களுக்கு விட மாட்டோம். அதிமுகவை ஒருங்கிணைக்கிறேன்னு தான் வெளியே வந்தாரு. இவர் ஒருங்கிணைத்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள், டிடி அவர்கள், சின்னம்மா சசிகலா அவர்கள் இவர்களெல்லாம் இணைத்து தாவேக்காவில் பயணிக்க சொல்வாரா? செய்தியாளர்களின் ஒளிவாங்கியை பார்த்து பயந்துதான் போனார். தமிழக வெற்றி கழகம் ஒரு கொள்கை இல்லாத கட்சி. களத்தில் கொள்கை இருக்கா? இல்ல. கோட்பாட்டு வழியில் கொள்கை இருக்கா? அதுவும் இல்ல. ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். ஏன்னா காஞ்சிபுரத்தில் நடந்த அந்த மக்கள் நிகழ்ச்சியில கூட, மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில கூட டோக்கன் கொடுத்து கியூஆர் கோடை வச்சு ஸ்கேன் பண்ணி தான் உள்ள அனுப்பியிருக்காங்க. ஊருக்கு 5 பேரா கிட்டத்தட்ட 2000 பேர் அனுப்பியிருக்காங்க. அதுல கூட அவரு 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. ஆனா 3வது ஒருத்தர் இருக்காருன்னா நாம் தமிழர் கட்சி. உங்க திமுக அண்ணா திமுக உங்களை கருத்தில் ரீதியா மோதுதோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சி மோதும்னு கருத்தியலோட